Yes, dear 12th standard student, 17th example பார்க்க போறோம். A kite is moving horizontally. ஒரு kite வந்து ஹரிசாண்டலா மூவ் ஆகுது. ஹரிசாண்டலா மூவ் ஆகுது at the height of 151 151.5 meters. If the speed அப்படின்னாலே அங்க வந்து மீட்டர் per செகண்ட் வேற இருக்கு. ஸோ கண்டிப்பா அங்க டிஃபரன்சியேஷன் ஈக்குவேஷன் ப்ளே ஆகுது. ஸோ ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இங்க டிஸ்டன்ஸை நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம். எல் இஸ் த லென்த் ஆஃப் த த்ரெட். ரைட் விடுறதுக்கு த்ரெட் வேணும் இல்லைங்களா, அதை தான் டிஎல் பை டிடின்னு எடுத்திருக்கும். ஒரு செகண்ட்க்கு 10 மீட்டர் மூவ் ஆகுது. ஸோ டிஎல் பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ டிஎக்ஸ் பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், டைம் டேக்கனை டீன்னு எடுத்திருக்கோம். 1 செகண்ட்க்கு 10 மீட்டர் மூவ் ஆகுது. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஸ்ட்ரிங் லெட் அவுட் வென் த கைட் இஸ் 250 meters அவே ஃப்ரம் த பாய் ஹூ இஸ் ஃப்ளையிங் த கைட். ஒரு பாய் இருக்காரு, அந்த பாய் வந்து அந்த கைட்டை ஃப்ளை பண்ணும்போது 250 meters அவேல இருக்கு அப்படின்னா the height of the boy is 1.5 meters. ஸோ இங்க 1.5னா இங்க வரைக்கும் 1.5 தான். ஏன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து இது இன்க்ரீஸ் ஆகலை இல்லைங்களா, கிரவுண்ட்லேருந்து இது இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால இதுவும் 1.5. இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த ஃபுல் லென்த் வந்து 151 151.5. ஸோ இது 1.5னா இது ஆப்வியஸாக 150 தான் இருக்கும். இது 150 மீட்டர்ஸாக இருக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த பாய் வந்து 1.5. அவர் தரையில் இருக்க மாட்டார், அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கைட்டை விடுவார். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுதான் டயக்ராம், ஃபுல் டயக்ராம் இதுதான். ஸோ திஸ் வில் பி யோர் லென்த். டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், லென்த் ஆஃப் த த்ரெட் வந்து எல்லுன்னு எடுத்திருக்கோம். இது பார்க்குறதுக்கு பித்தாகரஸ் தியரம் மாதிரி இருக்குது. இவங்களுக்கு நேமும் பண்ணிடலாம். ஏபிஎம் என்ன உங்கள் புக்கில் என்ன நேமிங் இருக்கோ அதையே நான் யூஸ் பண்ணுறேன், எதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ தட் உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ யோர் எம்பி இஸ் 151.5 மீட்டர் அண்ட் ஏபி இஸ் 1.5. ஏபி வந்து அந்த ஹைட் ஆஃப் த பாய். என்பி நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணோமோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். என்பி வேணும்னா இந்த 151லேருந்து 1.5 சப்ராக்ட் பண்ணணும். அந்த இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எம்பி மைனஸ் எம்என் விச் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஸோ பத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா எல் ஸ்கொயர், எல் தான் ஹைப்போட்டென்யூஸ் விச் இஸ் ஈக்குவல் டு x square plus 150 square. L square which is equal to x square plus 150 square. நம்ம டைரெக்டாகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது 2l dl by dt, x பண்ணால் 2x dx by dt. நம்ம dx by dt தான் என்னென்ன நோட் பண்ணியிருக்கோம், 10 1 மீட்டர் 1 செகண்டுக்கு 10 மீட்டர் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிவைடட் பை 2 பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ எல் dl by dt equal to x dx by dtயை நான் 10ன்னு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ dx by dt is nothing but 10. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா dl by dt which is equal to 10x by L மீட்டர் per செகண்ட். ஸோ லென்த் என்னன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 250 மீட்டர் அவையில் இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ லென்த் வந்து 250 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் த பாயும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். லென்த் வந்து 250 மீட்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லென்த் வந்து 250 மீட்டர். பித்தாகரஸ் தியரம் இங்கே யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. பித்தாகரஸ் தியரமில் என்ன யூஸ் பண்ணோம், எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x square plus 150 square. ஈவன் லாஸ்ட் சம் பண்ண அதே கான்செப்ட் தான். ஸோ எல் ஸ்கொயர்னா 250 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 150 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 250 ஸ்கொயர் minus 150 square which is equal to x square. So a plus b, a minus b formula போட்டுக்கலாம். 250 plus 150
250 minus 150 which is equal to x square. ஸோ இது கால்குலேட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. என்னமா வரும்? 100 வரும். இங்கே 40யா 400ஆ 0 10 400 which is equal to x square. ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? x is equal to 4க்கு ரூட் எடுத்தா 2, 00க்கு 10, 100க்கு ரூட் எடுத்தா 2, 2 zeros க்கு 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து கஷ்டப்படாதீங்க, இந்த மாதிரி ஈஸியாக போட்டுருங்க. அப்போ எல் வந்து 250 மீட்டராக இருக்கும்போது டிஎல் பை டிடி என்னவா இருக்கும்? அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 200ன்னு தெரிஞ்சிருச்சு. dl by dt பாருங்க, dl by dt is 100x இங்க இருக்கு இல்லையா, 100x by l. ஸோ அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 100 சாரி 100 இல்லை 10x by l, 10x by l, 10x by l, 10x ஓட வேல்யூ is 200 by l is 250 meter per second. ஸோ கால்குலேட் பண்ணும்போது 10 கேன்சல், 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். இவர் 5 டைம்ஸ், இவர் 40 டைம்ஸு. அப்போது அகெயின் கேன்சல் பண்ணும்போது 1 டைம்ஸ், இவர் 8 டைம்ஸ். ஸோ your final answer will be dl by dt when l is equal to 250 and x is equal to 200 meter is 8 meter per second. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் இட். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர்.